ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ 10th March 26 இன்னுமே 40 நாள் தான் டைம் இருக்குது. எவ்வளோ? 40 நாள் தான் டைம் இருக்குது. ஆனால் இன்னுமே 10th ஸ்டாண்டர்ட் படிக்காமல் தான் இருக்காங்க. சரி, 11th 12th எவ்வளோ நாள் சார்? 11th 12th எவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாதா? மார்ச் 1ஆம் தேதி. இதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். டெய்லி வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 10 நிமிஷம் கவனிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ஆதாயம் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் என்னமா வேணாலும் இருக்கலாம். மார்ச் 1ஆம் தேதி எக்ஸாம்னால் நமக்கு இன்னும் வந்து சரியாக 20 நாள் கூட இல்லை கரெக்டாக. ஸோ ஆனால் நமக்கு படிக்கிறதுக்குன்னு எவ்வளோ டைம் இருக்குன்னா 13 to 14 days தான் இருக்குது நம்ம கையில். ஏன்னா ப்ராக்டிக்கல் ஒரு 3 நாள் வரும். அண்ட் தமிழ் எக்ஸாமுக்கு ஒரு 3 to 4 நாள் படிப்பீங்க. எல்லாம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 13 நாள் சாலிடாக இருக்கும் நம்மகிட்ட. ஆனால் இதில் வேறு ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. காலையில் நீங்கள் போயிட்டு வரீங்க, ஈவினிங் தான் வர்றீங்க. அண்ட் நம்மளால படிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டயர்டாகி ஓரளவுக்கு படித்து அண்டு 10 மணிக்கு நீங்கள் தூங்கிடுறீங்க. தட்ஸ் இட், இவ்வளோ தான். அண்ட் காலையிலையும் சில பேர் எந்திரிக்கிறதுல மார்னிங் சில பேர் இல்லை, நிறைய மக்கள் எந்திரிக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் இந்த 13 daysக்கு அப்புறம் எக்ஸாம் லீவில் படிச்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காத காரியம். நீங்கள் ஃபஸ்ட்டே ரிவிஷன் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா எஸ்கேப்பு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், பெரிய பிரச்சனை. இப்போ 11th 12th மார்ச் 1ஆம் தேதி எக்ஸாம்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம் இந்த 13 daysல? ஒரு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் நான் கொடுத்தேன். 17 நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தேன். 17 days அப்படின்னு டைம் இருக்கும்போது நம்ம குரூப்புக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தேன். டெய்லி வந்து எப்படி பிடிக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறனால நம்ம வந்து 17 hours எல்லாம் 14 hours எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் நான் ஈவினிங் படிக்கிறதுக்கும் ஒரு வழி கொடுத்தேன், ஒரு பிளான் கொடுத்தேன். ஸோ காலையில் இருந்துச்சு எப்படி படிக்கலாம்னு ஒரு பிளான் கொடுத்தேன், டிப்ஸ் கொடுத்தேன், நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஆனால் இப்போது இதில் வந்து நான் 3 பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 450+, இன்னொன்று வந்து 550+, இன்னொன்று வந்து 500+, இன்னொரு கேட்டகரி 350+. ஸோ இப்போது இதில் எல்லா கேட்டகரி மாணவர்களும் இருக்காங்க. நான் சொல்கிற சயின்ஸ் குரூப் மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், எந்த குரூப்பாக இருந்தாலும் இதில் வந்து எடுக்கிற மார்க் இருப்பான். ஆனால் நம்ம குரூப் இருக்குல்ல, சயின்ஸ் குரூப்பில், அதில் இந்த 350 எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 120 marks வரைக்கும் இன்டர்னல் மார்க் வந்து 120 மார்க்கு. ஏன் 120க்கு உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அப்போ இன்டர்னல் மார்க் 120 அப்படின்னா ஒரு 350 மார்க்கில் நீங்கள் வந்து அந்த 120 கம்மி பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குது? வெறும் 220 மார்க். இந்த 220 மார்க் எடுத்தால் என்ன, எடுக்கலைன்னா ஒரு 4 சப்ஜெக்டில் 50 மார்க் எடுத்தாலே சூப்பராக 350 கிராஸ் ஆகிடும். அப்போது நம்ம தோராயமாக இங்கே போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு ஆசை காட்டுறேன். தமிழில் நீங்கள் படிக்கவே மாட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 55 வச்சுக்கலாம். இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஒரு 16 வச்சுக்கலாம். மேக்ஸில் ஜஸ்ட்டு பாஸு ஒரு 50ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஃபிசிக்ஸில் ஒரு 55ன்னு வச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரியில் ஒரு 55ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் கணக்கு போடுங்களேன். நீங்கள் வந்து எல்லாமே 5 சப்ஜெக்ட்டுமே 50 அப்படிங்கிறப்போ 5 கம்ப்யூட்டர் சேர்த்திக்கலாம். கம்ப்யூட்டரோ பயாலஜியோ அது ஒரு 50 போடுங்க. 6 சப்ஜெக்ட்லேயும் 50னா 300 ஆச்சு. இதில் அந்த 5 மார்க்கெலாம் சேர்த்துனீங்கன்னா 330 அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா 6 சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் வந்து 50 above எடுத்துட்டிங்கனாலே 50 எடுத்துட்டாலே 6 into 5 இப்போ நீங்கள் 50 எடுத்துட்டாலே என்ன ஆயிருன்னா 300 மார்க் வந்துடும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் 50 மார்க் எடுத்தாலே 300 மார்க் வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த 300 + 120 எவ்வளோ? அப்படி கிடையாது. இது வந்து 100க்கு இல்லையா, நீங்கள் 350 எடுத்துட்டு ப்ளஸ் இந்த 120 இருந்தால் 420. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்னல் இல்லாமல் இந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னா 325 340 வருது. அவ்வளோதான். இந்த கேட்டகரி மாணவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் நான் சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே ஒரு 60க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 2 சப்ஜெக்டில் மட்டும் ஏதாவது ஒரு 2 ஈஸியான சப்ஜெக்ட் இருக்கும். எந்த ஈஸியான சப்ஜெக்ட்லோ அந்த 2, இப்போ இங்கிலீஷு இல்லை கம்ப்யூட்டரு, அந்த சப்ஜெக்டில் மட்டும் 75 above எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 400 அசால்ட்டாக தொட்டுடலாம். நான் வந்து வழி சொல்லியிருக்கேன். ஒரு மானாவெரியான ஒரு மார்க் வேணும், நான் வந்து பப்ளிக் எக்ஸாமில் நான் ஒரு டீசெண்டான ஸ்கோர் டோட்டல் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 400 எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அது வந்து நீங்கள் வந்து சுலபமாக எடுத்துடலாம். இந்த மார்க் இல்லை, எதுலேயே ஒரு 2 சப்ஜெக்டில் 75 எடுத்து இந்த மீதி உள்ள மார்க் அப்படியே எடுத்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக 400 மார்க் வந்துடும். நீங்கள் கணக்கு போடுங்க. ஸோ அடுத்தது ஒரு 450 550 ஒரு 400 எடுக்கணும் அப்படின்னா ஒரு 450 எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண இப்போ இந்த மார்க்குங்கிறது
இந்த மார்க்குங்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்கனாலே போதும், அது இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இப்போது இந்த 13 நாளில் இந்த 450 மார்க் எடுக்கிறது ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்கன்னா அதுவும் ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் 120 மார்க் உங்களுக்கு என்ன ஆகிடுது, இன்டர்னல் வந்துடுது. புரியுதுங்களா? இதுவே 10th ஸ்டாண்டர்ட் இன்டர்னலாம் கிடையாது, அவங்களுக்கு அதை விட ஈஸி. எல்லா சப்ஜெக்ட்டும் 75 மார்க் எடுத்தோன்னா 375, எல்லா சப்ஜெக்ட்டும் 80 எடுத்தால் தான் 400. இதே கரெக்டாக கணக்கு வச்சுக்கோ. ஸோ அப்போது இவ்வளோ கேட்டகரி இருக்குது. அப்போ 450 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும்னா 120 இன்டர்னல் ஃபுல் மார்க் கிடச்சிருமா? அப்போ பாக்கி 450க்கு எவ்வளோ இருக்குது, 320 மார்க் எடுக்கணும். சரிங்களா? சாரி 330 மார்க் எடுக்கணும். கரெக்டுங்களா? 330 மார்க் பேலன்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும் 450. அப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழில் சுமார் நீங்கள் வந்து ஒரு 70 எடுக்கணும், இங்கிலீஷ்லேயும் ஒரு 70 எடுக்கணும், மேக்ஸில் ஒரு 60 எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஃபிசிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு, நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்குறக்காக. ஃபிசிக்ஸில் ஒரு 60, ஏன்னா 30 மார்க் எடுத்தாலே 60, 30 மார்க் இன்டர்னல் போட்டுருவாங்கல்ல. நான் சொல்கிறது இன்டர்னலோட சேர்த்து சொல்கிறேன், 120 சேர்த்தாமல் இன்டர்னலோட சேர்த்து போட்டுட்ருக்கேன். கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் வந்து ஒரு 80 எடுத்துட்டிங்க. ஸோ நீங்கள் இப்போ டோட்டல் போடுங்க, 140 140 ஒரு 60 200 200 260 260 ஒரு 80 எவ்வளோ, 340 340 ஒரு 70 410 டோட்டல். ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட் லேக் ஆகிறனா 410, இதுலேயும் ஒரு 20 மார்க் ஜாஸ்தியாக வந்துச்சு, இல்லை இதுலேயே ஏதாவது ஒரு 10 மார்க், இதுலேயே ஏதாவது ஒரு 10 மார்க் ஜாஸ்தி வந்தால் அப்போ தான் 430 கிராஸ் ஆகிறீங்க. அப்போ ஒரு 450 எடுக்கணுன்னாலே நீங்கள் இல்லை சராசரியாக எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரு 75 மேலே எடுத்தால் தான் 450 வரும். அது எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி, நான் வந்து சைக்காலஜிக்கலி சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கஷ்டம்னு நினச்சிட்டிங்க, ஈஸி தான். இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் கம்ப்யூட்டரு, இந்த 3 சப்ஜெக்ட்டுமே 70 மார்க் தான் எக்ஸாமு. இந்த 70 மார்க் எக்ஸாமில் நீ 40 மார்க் எடுத்துட்டாலே 40 + 30 70 மார்க் ஆயிடும். ஈஸியாக அந்த 70 மார்க் எடுத்துடலாம். அந்த 40 மார்க்குக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? அதுவும் 50 மார்க்கில் அல்வா மாதிரி எடுத்துடலாம். இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் கம்ப்யூட்டரு எல்லாத்துலேயுமே 50 மார்க் எடுத்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மார்க் எடுக்க முடியும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண. ஆனால் அதுக்கு டெய்லியும் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். சாயங்காலம் நீங்கள் வந்து ஒரு 6:30 மணிக்கு ஒரு ஷெடியூல் போட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க, மேக்ஸ் எடுத்து போடுங்க, மேக்ஸ் முடிஞ்சோடனே வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. காலையில் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த 13 டேஸ் எந்திரிங்களா, நீங்கள் வேறு ப்ராக்டிக்கல் டைம் எந்திரிக்கலான்னு பரவாயில்ல, தமிழ் எக்ஸாம் 4 நாள் லீவில் எந்திரிக்கலான்னு பரவாயில்ல, நீங்கள் இந்த 13 நாள் காலையில் எந்திரிச்சு ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு படி, ஒன்றும் தப்பு இல்லை. 13 நாள் வந்து நீங்கள் வந்து எந்திரிச்சு படிங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 450 அசால்ட்டாக எடுத்துடலாம். ஸோ இப்போது ஒரு 500 550 யாருக்கு பாசிபிள் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 450 யோசிச்சவங்களுக்கு இந்த 500 ஒன்றுமே கிடையாது. இந்த 550 கேரக்டர் வந்து கடைசியில் வச்சுக்கலாம். 500ங்கிறது நீங்கள் சராசரி எல்லாத்துக்குமே 80 எடுத்தால், இப்போ தமிழில் வந்து நீங்கள் வந்து ஒரு 80 எடுத்துடணும், இங்கிலீஷ்லேயும் அசால்ட்டாக 80 எடுத்துடணும், மேக்ஸில் பாரபட்சமாக்காமல் 85 எடுத்துடணும், ஃபிசிக்ஸ்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது 85 எடுத்துடணும், கெமிஸ்ட்ரிலேயும் வந்து 80 எடுத்துடணும், கம்ப்யூட்டர்லேயும் வந்து 80 எடுத்துடணும், பயோவாக இருந்தீங்கன்னா ஒரு 75ன்னு போட்டால் கூட நமக்கு 500 வந்துடும். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் இன்டர்னோட சேர்த்து. நீங்கள் எல்லாத்துலேயுமே 80க்கு மேலே எடுத்துட்டிங்கனாலே, இல்லை 80க்கு எடுத்துட்டிங்கனாலே 500 மார்க் வந்துடும். சார் இது எங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ போடணுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ தமிழில் 80 மார்க்கில் 70 மார்க் எடுத்தால் போதும் 90க்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 5 இயலில் ஒரு 6 இயலில் ஒரு 5 இயலில் சிறுவினா குறுவினாக்கள் நெடுவினாக்கள்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள், மனப்பாட பகுதி படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள், அவ்வளோதான். மீதியெல்லாம் அந்த நயம்பாரோட எல்லாமே கதை ஓட்டி விட்டால் போதும். 1 மார்க்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், 1 மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து பிடிஏ கொஸ்டின்ஸு சேர்த்து படிக்கணும். அண்ட் பிடிஏ கொஸ்டினும் சேர்த்து படித்து, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கு படிச்சிங்கனாலே 90% எல்லாமே கரெக்டாகிடலாம். ஏதோ 1-2 ட்விஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது, பட் எல்லாமே கரெக்டாகிடலாம், அவ்வளோதான். இங்கிலீஷு உங்களுக்கே தெரியும், அந்த 20 1 மார்க் அடிக்கிறது எப்படி அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட் சொல்கிற மாதிரி 20 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக் படிங்க, வே டு சக்ஸஸ் கைடு, அதில் இருக்க கைடில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து படிங்க. படிச்சுட்டு பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, பிடிஏல 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அந்த 6 மாடல் 1 வேர்டு கரைச்சி கொடுத்துருங்க, அந்த ஆன்சரோடு இருக்குது. அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 80 கன்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் மீது எல்லாமே நீங்கள் வந்து கதை எழுதினாலே போதும். அந்த 20 1 மார்க்கில் 18 மார்க் மேலே எடுத்துட்டிங்கனாலே போதும். மேக்ஸில் 85 எடுக்கிறதுங்கிறதுக்கு தான் நம்ம செட்டாக டெய்லியும் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே 5 2 மார்க் 5 3 மார்க் 6 5 மார்க் எழுதி 15 1 மார்க் மேலே கரெக்டாகி நம்ம 75 மார்க் 65 மார்க் 90க்கு இல்லை 70 மார்க் கூட எடுக்கலாம். 70னாலே ஆப்வியஸ்லி 100க்கு 80.
ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 மார்க்கோ 50 மார்க் எடுத்தோம்னா டோட்டல் எவ்வளோ வரும் இன்டர்னல் சேர்த்துனா 80 மார்க்கு. ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், ஏதோ ஒரு 6 லெசன், நான் ஒன்றுமே சொல்கிறேன், படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு 6 லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா கூட 50 மார்க் எடுத்துடலாம். 5 5 மார்க்கில் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட 4 5 மார்க் எழுதிடலாம். 3 மார்க்கில் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட 4 3 மார்க் எழுதிடலாம். 2 மார்க்கில் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட 4 2 மார்க் எழுதிடலாம். 1 மார்க்கு புக் பேக் 10 வந்துடும். கணக்கு போட்டு பாருங்கள், 50 மார்க் வரும். நான் அதுதான் சொல்கிறேங்க, இது ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், டெரிவேஷன்ஸ்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி, ஒரு 80 மார்க் எடுக்கிறது வந்து என்ன, நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் வந்து சுத்தமாக எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வராது, ஃபிசிக்கலி இன்ஆர்கானிக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூந்து விளையாடுங்க. ஃபஸ்ட்டு வால்யூமை தரோ பண்ணுங்க. நான் இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வால்யூமை நம்ம சேனல் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் எடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிச்சிங்கனாலே முழுக்க முழுக்க உங்களுக்கு அது போதும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும், அடித்து சொல்ல முடியனால ரொம்ப ஈஸியாக வராது. ஒரு மாட்ரேட்டான லெவலில் எல்லோரும் எழுதுகிற மாதிரி தான் வரும். சரிங்களா? எல்லா டிப்ஸுமே நான் சொல்லியிருக்கேன் கெமிஸ்ட்ரிக்கு, நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். செகண்ட் வால்யூமில் 8 9 10 சப்ப லெசனு, 14 15 படிச்சுக்க, 11 12 13 மெக்கானிசமு லூகாஸ் விக்டர் படிச்சுக்க, நேமிங் ரியாக்ஷன் முடிஞ்சா பாரு. இது நீ பார்க்கலைனாலும் கூட 50 மார்க் ஈஸியாக கெமிஸ்ட்ரியில் எடுத்துடலாம். கம்ப்யூட்டரில் எல்லா லெசன்லேயும் புக் பேக் படிச்சின்னா போதும். ஒரு 3 நாள் டைம் இருந்தால் போதும். கம்ப்யூட்டருக்கு நமக்கு லீவு கூட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த 13 நாளில் ஏதோ ஒரு 3 நாள் ஏதோ ஒரு 2 நாள் சாட்டர்டே சண்டேவாக பார்த்து எடுத்து, ஒரு சாட்டர்டே ஸ்கூல் லீவாக இருந்தாலோ இல்லை சண்டே ஸ்கூல் லீவாக இருந்தாலோ காலங்காத்தால் எடுத்து ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு 5 யூனிட் படித்து வை. அப்புறம் அடுத்த வாரம், ஏன்னா 2 வாரம் தான் இருக்குது, அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எடுத்து ஒரு 5 யூனிட் படிச்சு, ஒரு 10 யூனிட் படிச்சு வை. அப்புறம் எக்ஸாம் டைம் மீதி யூனிட் தாறுமாறாக இம்பார்ட்டன்ட் படிச்சினாலே எடுத்துடலாம். இவ்வளோதான். பயாலஜியாக இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். ஏன் பயாலஜி பயப்படுறீங்க? பயாலஜி இருக்கிறவங்க தைரியமாக இருக்கணும். பயாலஜியில் 35 மார்க் பாட்னி, 35 மார்க் ஜாலஜி. 35 மார்க் பாட்னியில் 30 மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. 3 3 மார்க் எழுதணுமா, 4 2 மார்க் எழுதணுமா, 2 5 மார்க் எழுதணுமா, 8 1 மார்க் எழுதணுமா, 8 1 புக் பேக் 1 மார்க் படி, 6 கரெக்டாக ஆகிடலாம். சில டைம் 8மே கரெக்டாக ஆகிடலாம். 2 மார்க் எழுதணுமா, எல்லாம் புக் பேக் படி, 3 2 மார்க் கரெக்டாக ஆகிடலாம். 3 மார்க் எழுதணுமா, எல்லாம் புக் பேக் படி, எல்லாம் புக் பேக் டைம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லியாச்சு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியாச்சு. இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கே ஒரு 30 அந்த மாதிரி தான் இருக்கும். அது படிச்சிங்கன்னா 3 3 மார்க்குமே 3 இல்லைனா 2 எழுதிடலாம், கம்பல்சரி எழுதிடலாம். 5 மார்க் 2 எழுதுறதுக்கு வழி சொல்லியாச்சு. 1 2 3 10 11 12 இந்த லெசன்ஸை கரைச்சி குடிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா படிச்சிங்கனாலே ஜுவாலஜி எழுதிடலாம். பாட்னி எடுத்திங்கன்னா 1 2 3 ஆமாம் 1 2 4 5 7 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10. சரிங்களா? இந்த லெசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 5 கூட வரும். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிங்கனாலே ஓரளவு நம்ம வந்து பாட்னி எடுத்துலாம். 6 7 வந்து ரொம்ப கதை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், எடுத்து படிங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பயப்படுறாங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி தான் இம்பார்ட்டன்ட் போட்டேன், எடுத்து பாருங்கள் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ பாட்னியில் ஒரு 35க்கு 30 எடுக்கணும்னு பாருங்கள். ஜுவாலஜியில் நீங்கள் 35க்கு 30 எடுக்க வேணாம், ஒரு 20 மார்க் எடுத்தால் போதும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பயாலஜியில் ஒரு 35 மார்க்கு 30 பாட்னி எடுத்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஜுவாலஜியோ பாட்னி, இப்போ ஜுவாலஜியில் வந்து ஒரு 20 மார்க் 35 எடுத்துட்டிங்கன்னா 2 சேர்த்து எவ்வளோ 50 மார்க். இன்டர்னலில் ஒரு 30 மார்க் போட்டுருவாங்க, 80 மார்க் கன்ஃபார்ம். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து யோசிங்க, எந்த பாட்னி படிக்கிறதுக்கு ஈஸியாக, ஜுவாலஜி படிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அப்டைன் ஆகுது அதை படிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 500 மார்க் ஈஸியாக இடத்துல இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு முடியும். ஓகே, அடுத்தது 550+. இந்த 550+க்கு ஒரே ஒரு தான், இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு தான், ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு நல்லா படித்து ரிவிஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஸோ இந்த மார்க்கு மேலே எடுக்க முடியும்னா அது 13 நாளில் முடியும்னா முடியும். அது யாருனால முடியும்னா, யார் தொடர்ச்சியாக அந்த கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது முடியும். ஸோ அவ்வளோதான். ஃபைனல் கேட்டகரியில் நீங்கள் தமிழில் வந்து எல்லாத்துலேயுமே 90க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களால் அந்த மார்க் அப்டைன் பண்ண முடியும். மேக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 மார்க்கு, ஃபிசிக்ஸில் 90 எடுக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. கெமிஸ்ட்ரியிலையும் ஈஸியாக 90 எடுத்துடலாம். நீங்கள் வந்து கம்ப்யூட்டராக இருந்தீங்கன்னா 95 கூட ஈஸியாக எடுக்கலாம். பயோவாக இருந்தீங்கன்னா 90க்கு வச்சா கூட நீங்கள் அசால்ட்டாக 550 எடுத்துருவீங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே 90 கீழே வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருக்கணும். ஸோ ஒரு கேட்டகரி ஆஃப் மார்க் நான் சொல்லி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கில் இருக்கிறவங்க எவ்வளோ படிக்கணும், இந்த மார்க் இருக்கிறவங்களாம் எவ்வளோ லெசன் படிச்சிருக்கணும், இந்த மார்க் இருக்கல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எடுக்கணும்னா இல்லை, எல்லாருமே ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 400 கீழே யாரும் போயிடாதீங்க, அவ்வளோதான். நல்லா படிக்க முடியும்னு நினச்சி படிங்க, 400 மார்க் வந்துடும். 500 மார்க் எல்லாருனாலும் எடுக்க முடியும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இதே தான்.
5 சப்ஜெக்டில் கணக்கு போட்டியா, ஏதோ ஒரு 3 சப்ஜெக்ட் நல்லா படி, 2 சப்ஜெக்டில் வீக்காக இருக்கியா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ஒரு 80 கிட்ட 75 கிட்ட எடுத்தீங்கனாலே போதும். மீதி 3 சப்ஜெக்ட்லேயும் நீ வந்து ஒரு 85க்கு மேலே எடுத்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு 420 தாண்டிடலாம். அது மெயினாக மேக்ஸில் எடுக்கக்கூடிய 10th சயின்ஸில் 75 மார்க் எக்ஸாம், 25 மார்க் இன்டர்னல். 75க்கு நீ 50 மார்க் எடுத்தாலே 25 இன்டர்னல் போட்டால் 75 ஆச்சு. சோசியல் சயின்ஸில் மேப்பு கீப்புன்னு எல்லாம் கணக்கு போட்டு கஷ்டமாக தான் இருக்கும் சோசியல். ஆனால் சோசியலில் நீ கணக்கு போட்டு நீ பாரு, சோசியலில் நீ வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 80 மார்க்கில் அப்படியே புக் பேக் தான் கேட்பான். இங்கிலீஷு ரொம்ப ஈஸி, பிடிஏ கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்குறான், பிடிஏ அண்ட் புக் பேக் அவ்வளோதான். தமிழில் 1 வேர்டு, தமிழில் வந்து மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுலேருந்து வருது, பிடிஏ அண்டு புக் பேக். ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். தமிழ் இங்கிலீஷ்க்கு நான் இன்னும் வீடியோ போடல, கண்டிப்பாக போடுவேன். அண்டு நிறையா வீடியோக்கள் 10th வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ நம்ம சேனலில். அண்ட் திஸ் இஸ் த வே. ஸோ கண்டிப்பாக நான் ஹோப் கொடுத்துட்டே இருக்கேன் டெய்லியும். இந்த ஹோப்பை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் முடியும்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லாருனாலுமே இந்த 500 மார்க் கிராஸ் ஆக முடியும், கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த 13 நாள்லேயும் நீங்கள் வந்து அந்த 6 to 7 hours படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஈவினிங் ஒரு 4 hours, காலையில் ஒரு 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கூல் இருந்துன்னா ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் விட்றக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு விடலன்னு சொன்னீங்க, பரவாயில்ல, அது மனசில் வச்சுக்காதீங்க. எனிவே மேம்கிட்ட பர்மிஷன் கேட்டு கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.